வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. ஐ எம் கும்பம் சதயம், ஏஜ் 41. When is Sunny going to give me peace? To me, is 2025 better than 2024? ஜென்ம சனி now, elder சனி going on. ஓகே. கேள்வி என்ன கேட்குறீங்க அப்படின்னா, கும்பராசிக்கு இந்த வருஷம் வந்து போயிட்டுருக்கு. அடுத்த வருஷம் நல்லா இருக்குமா? இந்த வருஷத்தை விட இப்போ 7 சனி அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. கும்பராசிக்காரங்கெல்லாம் ஒரு வகையில கொடுத்து வச்சவங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த குரு பயிற்சி உங்களுடைய ராசியை குரு பார்க்க போறார். இவ்வளோ சீக்கிரமாலாம் சனி வந்து போன இருளை வாஷ் பண்ணுறதுக்கு, ஒரு மாதிரி அந்த இருள் தன்மையை அப்படி இல்லாமல் ஆக்கிறதுக்கு, அடுத்த வருடத்தில் இம்மீடியட்டாக ஜென்ம சனி முடிந்த உடனே ராசியை குரு பார்க்கறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வகையில் நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. இன்னொரு கேள்வி வரும். ராசியில ராகு வருவாரு ஐயா? வருவார் தான். ஆனா குரு பார்க்கும் பொழுது ராகு அங்க அப்படியே குருவாக மாறி பலன் தருவார். என்ன அடுத்த வருடத்துல அடுத்த வருடத்துல கும்பராசிக்காரங்க அப்படியெல்லாம் கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரியான கொஞ்சம் விஷயம்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுடைய கேள்வி, இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் நன்றாக இருக்குமா? சாட்டர்டேல ஒரு அப்பாயின்மெண்ட்ங்க. ஒரு விஐபி, மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஐபி. ரெகுலராக என்கிட்ட பேசுகிறவங்க. கால் ஆன்சர் பண்ணேன். பர்சனல் கால் பண்ணாங்க. லேடி கால் ஆன்சர் பண்ணேன். ஒரு 5 நிமிடத்துக்கு கதறி அழுதாங்க. என்ன ராசின்னு கேட்டிங்கன்னா, திகைச்சு போவீங்க. மேஷராசி. மேஷராசிக்கு ராசி பலன் எழுதுறேன் நவம்பருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தான் சொன்னேன். ஒரு 7, 8 மாதத்துக்கு மேஷத்துக்கு சரியில்லாமல் இருக்குது. அடுத்து ஜூன் வரைக்கும் பல மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. கவனமாக இருங்க அப்படின்னு. அதை சொன்ன உடனே அவங்க திரும்ப எனக்கு கால் பண்ணி, இந்த விஷயம் இப்போ நடக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரியான, அவ்வளோ பெரிய விஐபி இப்படி அழுவாங்களா அப்படின்ற மாதிரி. இதற்கு காரணம் ஜென்ம சனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில சரி, அப்ப எனக்கு அன்றைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, நான் கும்பராசி சதய நட்சத்திரங்க, இந்த வருஷம் தாங்க நான் பிசினஸ்ல மேல ஏறி வரேன். உங்க வாழ்க்கையை சரி பண்றாரு சனி. சிலருக்கு பௌர்ணமி சந்திரன், சந்திரன் ஒளியாக, சந்திரன் குருவின் தொடர்புல, சந்திரன் சுக்கிரனின் தொடர்புல இருக்கும் பொழுது உங்களுக்கு கோச்சார ஜென்ம அஷ்டம சனியின் பாதிப்பு எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றம் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இன்னும் சிலர் வாய் விட்டு கதறாங்களே, கும்பராசிக்காரங்க எல்லாரும் வாய் விட்டு கதறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்குதுல. இந்த அமைப்பு தசாபுத்தி ஒரு அளவுக்கு பலவீனமாக இருந்தாலும் கூட, உங்களுடைய ராசியை குரு பார்க்கறது முதல்ல மனசுல பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், முடிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம். இந்த அமைப்புகள்ல முதல்ல ஒரு தன் நம்பிக்கை வருங்க. ராசியில ராகு அமர்ந்து குரு பார்வை அப்படின்றது, இதெல்லாம் இப்ப நான் பேசுற விஷயங்கள்லாம் நீங்க 2025 கேட்டீங்க, 2025 பத்தி பேசுறேன். அடுத்த வருட அமைப்புகள்ல உங்களுடைய ராசியும் சனியும் அப்படின்னு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன். அப்ப இந்த நேரத்துல கஷ்டத்தை அனுபவிச்சுக்கங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. சனி வரும்பொழுது உங்க வாழ்க்கையில தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத தொடர்பு, ஒவ்வொரு நபரின் உண்மை முகத்தை தோல் உரிச்சு காட்டுறவரு. டேய் நீயாடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு வடிவில் ஒரு படத்துல கேட்பாருல்ல, படுபாவி இப்படி பண்ணிட்டானேன்னு. அந்த நிலைமைகள்ல நீங்க வளர்த்த பாம்பு உங்களை தீண்டுற டைமுங்க, உங்களை கொத்துற டைம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைனா இதுதான், பொருளாதாரம் இவ்வளவுதான் இருக்கணும், யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன் யாரும் ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் பார்த்து ஒதுங்கி விலகி போறாங்க அப்படின்றதுக்கான வாழ்க்கை நிதர்சனத்தை புரிஞ்சுக்குவீங்க. இளைய பருவத்தினராக இருந்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு பாய்லேருந்து மென்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். வாழ்க்கையின் அமைப்புகளை மெச்சூரிட்டி கொடுக்குறேன்ற பேர்ல உங்களை செதுக்குவாரு. செதுக்கும் பொழுது அந்த வலி இருக்கும்ல, அந்த வலியை தாண்டி வெளியில வருவீங்க. தசாபுத்தி ஒத்துழைக்கிற பட்சத்துல நீங்களே மிகப்பெரிய ஒருவராக உருவாக முடியும். ஒருத்தர் அன்னைக்கு பேசின அந்த சதய நட்சத்திரக்காரர் மாதிரி. இந்த அமைப்புகள்ல வாழ்க்கை மாற்றம் நடக்கிறதுக்கான அஸ்திவாரம் நடந்துகிட்டு இருக்கு. பெரியவங்களாக இருந்தா நோய் தொல்லையெல்லாம் அடுத்த வருஷத்துல இருந்து அப்படியே தீர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால எல்லா சகல தரப்பு கும்பராசிக்காரங்களுக்கும், படிக்கிற மாணவராக இருக்கட்டும், வேலைக்கே போக முடியல பெட்ல இருந்து, முதல்ல சனியின் தன்மை வேலைக்கு போக விடாம உங்களை சோம்பேறி தன்மையாக்குவாருங்க. வேலையை கெடுப்பாரு, வருமானத்தை கெடுப்பாரு, குடும்பத்தை கெடுப்பாரு, உங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆவாங்க, எரிச்சல் ஆவாங்க. இந்த அமைப்புகள் அடுத்த 2025ல நடக்கக்கூடிய என்னது குரு பயிற்சியில சுத்தமா இல்லாகவும், 2027 ஜூன் மாதத்துல நடக்கக்கூடிய சனி பயிற்சி சுத்தமா முற்றிலும் உங்களை விட்டு விலகக்கூடிய சனியாகவும் இருக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.